கரூர் சம்பவத்திற்கு விஜய் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் காவல்துறையை கூறி தட்டி கழித்து ஓடிவிட முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டியளித்துள்ளார். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களுக்கு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த பின் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், பாஜக கரூர் பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்றும், காங்கிரஸ் பேரியக்க தலைவர் ராகுல் காந்தி இதில் தலையிட வேண்டும் என்றும், தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களைச் சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும், தாவேகா தலைவர் விஜய் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், காவல்துறையை கூறி தட்டி கழித்து ஓடிவிட முடியாது என தெரிவித்தார். இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், உடனடியாக இதில் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை சார்ந்த எம்பிக்கள் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் விடுக்கிறேன். கரூரில் மக்களை சந்திக்காமல் விஜய் சென்னை வந்து ஓடி ஒளிந்தது ஏன் என திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான ஆர் ராசா அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசியவர், கரூர் சம்பவத்தில் தனக்கு தனிப்பட்ட சந்தேகம் உள்ளது என்றும், களத்தில் நிற்க வேண்டிய தலைவர்கள் கரூரில் ஏன் களத்தில் நிற்கவில்லை எனவும், செய்தியாளர்களை சந்திக்காமல் விஜய் சென்னைக்கு ஓடிவர காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் ஆதவர்ஜுனா வன்முறையை ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் என்றும், ஆதவை கட்சியின் தலைவர் விஜய் கண்டித்துள்ளாரா என்றும், கட்சியில் இருந்து நீக்குவாரா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை? செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள்? ஒன்றை என்னால் உணர முடிகிறது, அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும். எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே, இப்போது கூட இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவர்களுடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை? கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது சரியானதுதான் என வைகோ பேட்டியளித்துள்ளார். சென்னையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசியவர், மக்களை சந்திக்க விஜய் தாமதம் செய்திருக்க கூடாது என்றும், கரூர் துயர சம்பவத்துக்கு திமுக காரணம் என ஏன் பழி போடுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசியவர், ஆதவர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்டது சரியானதல்ல என்றும், காவல்துறை விதித்த 15 நிபந்தனைகளில் எதையும் தாவேகாவினர் கடைபிடிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி பேசினார். மேலும் விஜய் திறந்த வெளியில் வந்திருந்தால் பிரச்சனை குறைந்திருக்கும் என்றும், பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு கவனமுடன் பேச வேண்டும் என்றும், கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது சரியானதுதான் என தெரிவித்தார். பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்கள் தங்களுக்கு வருகின்ற கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு தன்னுடைய தங்கள் இயக்கத்தை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். திருச்சியில் 50 கோடி ரூபாய்க்கு மேல் வாடகை செலுத்தாமல் இருப்பதால் 81 கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருச்சி மாநகராட்சி மரக்கடை, மேலப்புலிவாரோடு, ராஜா பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் மரம், எலக்ட்ரிக், ஆயில் கடை, பிளாஸ்டிக் கடை, டைல்ஸ் மற்றும் செங்கல் உள்ளிட்ட 81 கடைகள் தனியாருக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாடகைக்கு விடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த 2 to 5 வருடங்களுக்கு மேலாக 50 கோடி ரூபாய் வரை மாநகராட்சிக்கு வாடகை செலுத்தவில்லை என்பதாலும், மேலும் பழைய வாடகையை மாநகராட்சி வசூலித்து வந்தனர். இதனையடுத்து கடந்த வாடகையை விட புதிதாக கூடுதல் வாடகை சேர்த்து கட்டச் சொல்லி 81 கடையைச் சேர்ந்தவர்களும் வாடகை கட்டாமல் இருந்துள்ளனர். இதனையடுத்து திருச்சி மாநகராட்சியை சேர்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் 50க்கும் மேற்பட்டோர் இன்று கடைக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் 81 கடையை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரியாபட்டி அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு திடீர் ஆய்வு செய்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே இசலிமடை, நாசர் புளியங்குளம், பள்ளவரையந்தல் போன்ற பகுதிகளில் பகுதி நேர நியாய விலை கடையினை தமிழ்நாடு நிதி, சுற்றுச்சூழல் மற்றும்
காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக துவக்கி வைத்தார். அப்போது முஸ்டக்குறிச்சி வழியாக சென்றபோது திடீரென்று முஸ்டக்குறிச்சி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையில் வழங்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் வசதிகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த கர்ப்பிணி பெண்களிடம் சிகிச்சைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது என கேட்டறிந்தார். பின்னர் காரியாபட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து சுமார் 27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடம் கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். விஜய் பிரச்சாரத்திற்கு சிறிய சாலையை ஒதுக்கியது நியாயமில்லை என்று பாஜக எம்பி ஹேமமாலினி கருத்து கூறினார். கரூர் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட உயிரிழப்பு பற்றி விசாரிப்பதற்காக பாஜக சார்பில் எம்பியும் நடிகையுமான ஹேமமாலினி தலைமையில் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்ட நிலையில் இந்த குழுவினர் கரூருக்கு வருகை தந்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஹேமமாலினி இத்தனை ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் இதுபோன்று நடந்ததில்லை என்றும் கூட்ட நெரிசல் சம்பவம் விபத்து போன்று தெரியவில்லை என்று கூறினார். விஜயின் பிரச்சார பேருந்து நீளமாக இருந்ததால் கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட அதுவும் காரணம் என்றும் மேலும் அங்குள்ளவர்களுடன் விசாரிக்கையில் விஜய் பேச ஆரம்பித்ததும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறினார். விஜய் பிரச்சாரத்திற்கு சிறிய சாலையை ஒதுக்கியது நியாயமில்லை என்றும் கூறினார். என் தாயின் இழப்புக்கு பின்பு இந்த 41 பேரும் உயிரிழப்பு தன்னை மிகவும் பாதித்துள்ளதாக ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா, என் தாயின் இழப்புக்கு பின் இந்த 41 பேரின் உயிரிழப்பு தன்னை மிகவும் பாதித்ததாகவும் இப்போதைக்கு தான் எதுவும் பேசக்கூடிய மனநிலையில் இல்லை, விரைவில் மக்களை சந்திப்போம் என்று கூறினார். மேலும் மக்களோடு நமது மிகப்பெரிய பயணம் தொடரும் என்றும் உறுதியளித்தார். தயவு செஞ்சு உங்ககிட்ட கேக்குறேன், என்னுடைய அம்மாவோட இழப்புக்கு அப்புறம் என் வாழ்க்கையிலேயே 41 என்னுடைய குடும்பங்கள் வந்து மிகப்பெரிய இழப்பையும் வலியும் கொடுத்துருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுங்கன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் அவங்கள சந்திப்போம், அவங்களோட மிகப்பெரிய பயணம் தொடரும். வாழ்க. புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே உள்ள மதியநல்லூர் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் அமைச்சர் மெய்யநாதன் மற்றும் முன்னாள் அரசு வழக்கறிஞர் செல்லபாண்டியன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு முகாமில் பங்கேற்று பதிவு செய்த ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினர். இந்த முகாமில் வருவாய்த்துறை, பொது மருத்துவத்துறை உள்ளிட்ட 15 துறை சார்ந்த முகாம்கள் அமைக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் பணி செய்தனர். சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை சம்பந்தப்பட்ட முகாமில் பதிவு செய்து அதற்காக உடனடியாக தீர்வு காணப்பட்டது. மேலும் இம்முகாமில் ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து, தாசில்தார் சக்திவேல், வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே டாஸ்மாக் கடை ஷட்டரை துளையிட்டு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த தச்சூர் பகுதியில் அரசு டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. கவரைப்பேட்டை காவல் நிலையத்தின் எதிரே உள்ள சாலையில் இயங்கி வரும் இந்த டாஸ்மாக் கடையில் மர்ம நபர் ஒருவர் கடை சட்டரை துளையிட்டு திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த நிலையில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபரை லாவகமாக பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர் இதேபோன்று பல்வேறு டாஸ்மாக் கடைகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர் என தெரிய வந்தது. மேலும் இவர் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆதவ் அர்ஜுனாவின் பதிவு உச்சக்கட்ட பொறுப்பின்மை என கனிமொழி எம்பி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது கரூர் துயரம் குறித்து பேசிய அவர், பாதிக்கப்பட்ட மக்களோடு உடனடியாக நின்றது திமுகவும் தமிழக அரசும் தான் என்றும், தமிழக வெற்றி கழக தலைவர் கரூரில் நடந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்திலிருந்து புறப்படுவதோ தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் நினைப்பது மனிதாபிமானம் இல்லை என தெரிகிறது என குற்றம் சாட்டி பேசினார். மேலும் ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட கருத்தை நீக்கியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், மக்களை பற்றியும் அவர்களின் பாதுகாப்பை பற்றியும் அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதை பற்றியும் தான் யோசிக்க வேண்டும் என்றும்,
ஆனால் இன்னும் பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல் பேசுவது நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை என கண்டனம் தெரிவித்தார். சம்பவம் நடந்த ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒரு ட்விட்டர் போடுறாரு, ஒரு அறிக்கை மாதிரி போடுறாரு. அதுக்கப்புறம் இதுவரை மௌனம் கிடையாது. இந்த தாவக்கா எதுவுமே சொல்லாமல் ஒரே ஒரு ட்விட்டர் ஆதவர்ஜினா போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் டெலீட் பண்ணிட்டாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க? இப்பொழுது நாம் மக்களை பற்றி அவங்க அவங்களோட பாதுகாப்பை பற்றி அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே தவிர இன்னும் பிரச்சனையை தூண்டுவது போல வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது நிச்சயமாக உச்சக்கட்ட பொறுப்பின்மை அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஒரு சிச்சுவேஷனை அமைதியாக்க வேண்டியது தான் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கடமை. குன்னம் அருகே பல்வேறு திட்ட பணிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகா வேப்பூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் பல்வேறு திட்ட பணிகளை தொடக்கி வைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் மிருநாளினி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர் கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் எடுக்கின்ற நடவடிக்கைகள் மக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் மாநில அரசு தனது கடமையை எப்போதும் சிறப்பான முறையில் செய்யும் என தெரிவித்தார். தொடர்ந்து கரூருக்கு பாஜக எம்பிகள் குழு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் பாஜகவினர் அவர்களுடைய முயற்சியை தொடர்ந்து எடுக்கின்றனர் என தெரிவித்தார். மதமாற்றம் நடைபெறுகிறது என்று தஞ்சாவூர் ஒரு குழு அனுப்பினாங்க. அந்த குழுவுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் மதமாற்றம் நடைபெறுகிறது இந்த தனியார் பள்ளியில் என்று சொன்னார்கள். அந்த குழுவும் கிட்டத்தட்ட அதே கருத்து சொன்னாங்க. ஆனால் சிபிஐ அறிக்கையில் என்ன வந்தது? அப்படி எதுவும் நடக்கவில்லை என்று. எனவே அவர்களுடைய முயற்சி அவர்கள் எடுக்கத்தான் செய்வார்கள். நகரப்புற மக்களும் கிராமப்புற மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. மாவட்ட சார் ஆட்சியர் ஆனந்த் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு முகாமை தொடக்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி, நகரப்புற மக்களும் கிராமப்புற மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கி வைத்தார் என்றும் அதன் காரணமாக அதிகாரிகள் அனைவரும் மக்களை தேடி சென்று அவரது குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தாவேக வழக்கறிஞர் ஆர் விக்னேஷ் பேட்டியளித்துள்ளார். மதுரையில் தாவேக வழக்கறிஞர் அணி மண்டல இணையமைப்பாளர் ஆர் விக்னேஷ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மீதும் மாவட்ட செயலாளர் மீதும் காவல்துறையினர் பொய் வழக்கு பதியப்பட்டுள்ளனர் என்றும் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் இதுகுறித்து வரும் வெள்ளிக்கிழமை விசாரணை நடைபெறும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இது பொய் வழக்கு என்று கூறப்படுவது ஏன் என்று செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்தவர், திமுகவினர் சென்னையில் ஏர் ஷோ நடத்திய போது 5 பேர் உயிரிழந்தனர் என்றும் இதேபோன்று கள்ளச்சாராயம் சம்பவத்திலும் 65க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் என்றும் அங்கெல்லாம் யார் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றும் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கு என்று தெரிவித்தார். இதே திமுகவினர் சென்னையில் ஏர் ஷோ நடத்தினாங்க. அப்போ 5 பேர் டெத் ஆகிட்டாங்க. இதே கள்ளச்சார ஐசியில் 68 பேருக்கு மேலே செத்தாங்க. அங்கெல்லாம் நீங்கள் யார் மேலே சார் பேர் போட்டீங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது பண்ணுறீங்க? ரொம்ப தவறு சார். ஒன்னே ஒன்று தான் எல்லாரும் சொல்கிறது, நாங்கள் மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புகிறோம். பாரபட்சமான அணுகுமுறையை அரசு கையாண்டதன் காரணமாகவே 41 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே பொட்டுலுப்பட்டி கிராம ஊராட்சியில் அதிமுக பூத் கமிட்டி மற்றும் பாக பொறுப்பாளர்கள் பயிற்சி முகாம் மற்றும் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கொண்டுவரவில்லை என்றும் மக்களின் வரி பணத்தை செலவு செய்து விளம்பர வெளிச்சத்தில் இந்த அரசு நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பாரபட்சமான அணுகுமுறையை அரசு கையாண்டதன் விளைவாகவே 41 உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு குறைபாடு கண்கூடாக தெரிகிறது. கைப்புண்ணுக்கு எதிர்த்து கண்ணாடி என்பதை போல அந்த நிகழ்விலே காவலர்கள் எங்கே இருந்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டார்கள் என்பது நாம் அங்கே பார்க்கிற போது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பாரபட்சமான அணுகுமுறையை இந்த
அரசு கையாண்டதன் காரணமாக 41 உயிர்களை குழந்தைகள் இருந்து இந்தியாவிலே இதுபோன்ற பொதுக்கூட்டத்திலே ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தில் இதுபோன்ற ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு வேடச்சந்தூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் சக்கரங்கள் கழன்றோடி விபத்து நேரிட்ட நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள காக்காத்தோப்பூர் பைபாஸ் சாலையில் திண்டுக்கல்லிலிருந்து வேடச்சந்தூர் நோக்கி அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. பேருந்தை உண்டார்பட்டியை சேர்ந்த முருகன் என்பவர் ஓட்டி வந்த நிலையில் பேருந்தானது காக்காத்தோப்பூர் பிரிவு அருகே வந்தபோது பின்பக்கம் உள்ள போல்ட் தளர்வாக இருந்த காரணத்தினால் 2 டயர்களும் கழன்று பேருந்தின் முன் சென்றது. இதனை அறிந்த ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை சாலையின் ஓரத்தில் நிறுத்தியுள்ளார். இதனால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் காயமின்றி தப்பினர். நிலக்கோட்டையில் மொபைல் கடை ஒன்றில் நள்ளிரவில் கத்தியுடன் புகுந்த இருவர் மொபைல் உள்ளிட்ட 15 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து சென்று சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அணைப்பட்டி பிரதான சாலையில் செயல்பட்டு வரும் மொபைல் கடையில் நுழைந்த இருவர் கல்லாவில் இருந்த ரூபாய் 10,000 மற்றும் சுமார் 15 லட்சம் மதிப்பிலான 58 மொபைல்கள், எலக்ட்ரானிக் பொருட்களை திருடி சென்றனர். இச்சம்பவம் குறித்து கடை உரிமையாளர் மாதவன் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்களை தேடி வரும் நிலையில் சுற்றுவட்டார பகுதிகளில் மொபைல் கடைகளை குறிவைத்து திருட்டு நடைபெறுவதாகவும் சாலையில் உள்ள மொபைல் கடைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மொபைல் பழுது பார்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் நிலக்கோட்டை காவல் நிலையத்தில் மனு அளித்தனர். அருப்புக்கோட்டை அருகே உங்களுடன் ஸ்டாலின் முகாமை ஆய்வு செய்த அமைச்சர் பயனாளிகளின் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு துறை சார்ந்த அதிகாரிகளை அறிவுறுத்தினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, மின்வாரியம் உள்ளிட்ட 13 துறை அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த முகாமை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் நேரில் ஆய்வு செய்ததோடு முகாமில் மின்வாரிய பெயர் மாற்றம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி தேனி MP தங்க தமிழ்ச்செல்வனை முற்றுகையிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு வெளியே வந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனை தேனி மாவட்ட பாஜக தலைவர் ராஜபாண்டி தலைமையிலான பாஜகவினர் முற்றுகையிட்டு மத்திய அரசின் திட்டங்கள் மாவட்டத்தில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று குற்றம் சாட்டு தெரிவித்தனர். மேலும் அரசு அதிகாரிகள் உதவியுடன் ஒப்பந்ததாரர்கள் முறைகேட்டில் ஈடுபட்டு இருப்பதாக பாஜகவினர் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து கேட்டறிந்த தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் இதுகுறித்து ஆய்வு செய்து 20 நாட்களில் தனக்கு அறிக்கை தரும்படி கேட்டுள்ளார். மேலும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டங்கள் நடைபெற்று இருக்கும் முறைகேடுகள் குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து பாஜகவினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.